ஆனந்தியோட அப்பா ஆனந்திக்கிட்ட அதை பற்றின கவலையை விடுமா, பார்த்துக்கலாம் எது வந்தாலும் அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனந்தி அன்புவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஏன்னா மகேஷ் சார் சொன்னாருன்னு சொல்லி அன்பு என் கழுத்தில் தாலி கட்டினால யாருக்காவது நல்லது நடந்திருக்கா? என் வாழ்க்கையும் மாறல, அன்புவோட வாழ்க்கையும் மாறல. நல்லதுன்னு நம்ம பண்ணுற ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணுதா இல்லையா, இல்லை கெடுதல் பண்ணுதான்னு யோசிக்காமல் ஒரு விஷயம் செய்யக்கூடாதுங்கப்பா. நானும் அவரும் ஒன்று சேர்ந்தோமா, இல்லை அவங்க அம்மா தான் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டாங்களா? எதுவுமே இல்லை. என் களங்கம்தான் தீர்ந்துச்சா? இது வரைக்கும் இருந்த பிரச்சனை இன்னும் அதிகமாயிடுச்சு. எனக்கு இங்கே பட்டணத்தில் இருக்கவே பிடிக்கலங்கப்பா. நம்ம கிராமத்திலேயே ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம். நம்ம கிராமத்துக்கு போகலைனாலும் வாங்கப்பா, நம்ம கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போய் அங்கே நம்மளுடைய வாழ்க்கையை வாழலாம். நான் ஏதாவது சின்ன வேலை செஞ்சாவது உங்களுக்கும் அம்மாவுக்கும் கூழாவது கஞ்சியாவது கொடுக்குறோம். விருப்பப்பட்டு வாழ்கிற வாழ்க்கையே நமக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனந்தியோட அப்பா அம்மா திருமணம் விருப்பப்பட்டு நடந்துச்சோ இல்லை விருப்பம் இல்லாமல் நடந்துச்சோ அது இப்போ பிரச்சனை இல்லை. ஆனால் உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான் அன்பு தான் உன்னுடைய கணவன். அன்புவை போல் ஒரு நல்ல ஒரு ஆண்மகன் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாதுமா. அவனை போல் ஒரு நல்ல குணமுள்ள ஒரு மனுஷன் உன்னையும் யாருனே தெரியாத ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்கிற உன் குழந்தையையும் அவன் ஏற்றுக்கிறேன்னு முன் வந்திருக்கான். அவனை போல் ஒரு கணவனை நீ என்றைக்குமே கைவிட்டுறக்கூடாது. அவன் பண்ணின விஷயம் வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவன் உன் மேலே வச்சிருந்த அன்பு உண்மை அப்படின்னு ஆனந்திக்கு எடுத்து கூறுறாங்க. நாளைக்கு சிங்கப்பண்ணி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.